முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஷஹனாவது ஷஹனாபுனத்து ஷஹவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 2வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த உபநிஷத்து முறையில் 1வது மந்திரம், நம்ம இதில் 51வது மந்திரம். சீரியலாக நம்ம போகிறோம், அதனால் 51வது மந்திரம். இதில் யார் குரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான் குரு. யார் குரு? பரமேஸ்வரன் குரு. சிஷ்யம் யார் தெரியுமா? முருகப்பெருமான். ஆச்சரியமாக இருக்குல்ல? குமாரக அத்தஹ குமாரக முருகப்பெருமான் சிவம், சிவத்தை பப்ரச்ச கேட்டார். அக்கண்ட ஏகரஷ சின்மாத்திர ஸ்வரூபம் அனுப்ருஹீதி. அக்கண்ட அக்கண்ட அக்கண்டே அக்கண்டேன்னா என்னது? பிளவுபடாத பரந்த எங்கும் பரவி இருக்கிற ஏகரசம். இதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். இந்த ஏகரசம் முக்கியமான வார்த்தை. ஏன்னா ஏகரசம் நவரசம்னு 2 இருக்குது. ஏகரசம் சிவம், சதா சாந்தமாக ஏகாந்தமாக தியானத்தில் யோகத்தில் அவர் சத்தை நினச்சி உட்காந்துருக்கார். சத்தம் அவரே, சித்தம் அவரே. தண்ணில் தானாக நிற்கிறார், சமாதியில் இருக்கார். அது ஏகரசம். அம்பாள் அப்படி ஒரு ரசமாக இல்லை. ஏன்னா அவளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அவள் தன்னை பிரிக்கிறாள். முதல்ல 9ஆக பிரிக்கிறாள். அந்த 9 பேர் தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரன், சதாசிவம், சக்தி, சிவம், பிந்துநாதம். பிந்துநாதம், சக்தி, சிவம். சகுனத்திலேருந்து நிர்குணம், நிர்குணத்திலேருந்து சகுனம். இந்த 9ஆக பிரிக்கிறா. தன்னை 9ஆக பிரிக்கிறா. அவளுக்கு நவராத்திரி, சுவாமிக்கு சிவராத்திரி. இப்போ இந்த 9 ரசம் 9 வேலைகளை செய்து அப்புறம் 9 பிரிஞ்சு 999 99,99,99 அப்படி போகுது. அது எண்ணற்ற அணுக்கள். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பதி ஒண்டிதான் ஆண், பாக்கி எல்லாரும் அணுக்கள், அம்பாளுடைய அணுக்கள். எங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால், எப்போ நீங்கள் பதிக்குள்ளே போகிறீங்களோ, அதாவது புருஷார்த்தம் சொன்னோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4ஐயும் கொடுத்த வாழ்க்கையை கரெக்டாக செஞ்சு ஒன்று விட்டுறக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் நிறைய பேருக்கு தெரியல. இதெல்லாம் அடியேன்னு சொல்கிற ரொம்ப எளிமையாக என் வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கேன். மிக 10க்கு 9 சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். இது யதார்த்தமான உண்மை. அதனால தான் மறக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த சந்தர்ப்பம் பேச வரும்போது அந்த பாயிண்ட் வருது ஆட்டோமேட்டிக்காக. நான் 10க்கு 9 வாங்கினா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு 1 போனால் ஓகே, 2 போனாலே கொஞ்சம் இடிக்கும், 3 போனால் ஒரு அது ஒன்றும் சக்ஸஸாக நினைக்க மாட்டேன். 10 ஒர்க்கு நாளைக்கு பண்ண போகிறோன்னு ஒரு பிளான் பண்ணி நைட்டில் பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வைப்பேன். அதில் 9 முடிக்கிறது எனக்கு ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். 8 முடித்தாலும் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். இந்த 8ங்கும் போதே கொஞ்சம் இடிக்கும். 7ன்னா நம்ம சரியாக செய்யலைங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துடுவேன். டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் பீரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் தான் டயத்தை இழந்துடுறான். 10 வேலை இருக்குது,
சரியா? 10 வேலை செய்யணும். 10ல் எது முக்கியம்? எல்லாமே முக்கியம்தாங்க. அப்படி இல்லை. 10ல் 1 கண்டிப்பாக மிக முக்கியமாக இருக்கும். அது முதலிடத்துக்கு வரும். பாக்கி 9ல் 1 மிக முக்கியமாக இருக்கும். அது 2வது இடத்துல வரும். பாக்கி 8ல் 1 மிக முக்கியமாக இருக்கும். அது 3வது இடத்துல வரும். அப்படி நீங்கள் 10ஐயும் என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இதுதான் ரொம்ப சூட்சமம். நம்மளுடைய இந்த ட்ரிப்பு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இந்த சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய மகானுபாவுக்களே சொல்கிறாங்களே, காரில் போனால் கூட இப்படி போக முடியாது, அடுத்தடுத்து இன்னும் நம்பவே முடியல. அங்கே போய் தேடுற பழக்கமே நம்மள்கிட்ட கிடையாது. இங்கேயே எல்லாத்தையும் உட்காந்து நூக்கன்கார்னு டைம் வரைக்கும் கரெக்டாக போட்டு கரெக்டாக முன்னாடியே சொல்லியிருந்தேன் தெரியுமா? போகிற அன்றைக்கி முதல் நாளே சொல்லியிருந்தேன், டைம்லாம் இங்கேயே போட்டேன் பாருங்கள், அதே மாதிரி நடக்குதா இல்லையா பாருங்கள். சொன்னமா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுல்ல. அதான் விஷயம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர். நீ டயத்தை மதிச்சின்னா டைம் ஒன்று மதிக்கும். காலத்தை நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா, சரியாக பயன்படுத்துகிறது தான் காலத்துக்கு மதிப்பு கொடுக்குறது. இதே தான். காலை நேரத்தை யாருக்கு, மதிய நேரத்தை யாருக்கு, இரவு நேரத்தை யாருக்கு, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இல்லை எந்த சப்ஜெக்ட்டுக்கு, இருக்கிற சப்ஜெக்டு, இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸு, படிக்கிற பசங்களை சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்களும் ஒரு ட்ராக்கு, படிக்கிற பசங்களும் ஒரு ட்ராக்கு. காலத்தை சரியாக வகுத்து செய்யணும். காலம் கருதி இடத்தாட்சையின் ஞாலம் கருதினும் கைகூடும். பார்த்தீங்களா? தமிழ், நாங்கள் தமிழ் வளர்க்குறோம். வருது பாருங்கள், உள்ளேருந்து வருதா இல்லையா? வருதா இல்லையா? இதை பற்றி இதை தான் பேச போகிறோம்லாம் தெரியாது. காலம் கருதி இடத்தாட்சியின் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இருப்பர் கலங்காதும் ஞாலம் கருதுபவர். ஒரு பெருசாக மகத்தா நீ செய்யணும்னு நினைக்கிறியா, அந்த இதை தூங்க விடாமல் அப்படியே காத்துக்கிட்டே வா. காலம் கருதி காத்துக்கிட்டே வா. தூங்கிடக்கூடாது. விழிப்பு நிலையில் அந்த உள்ள எரிமலை என்ன பண்ணணும்? உள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுறப்ப வெளிப்படட்டும். அதான் ஸ்ரத்தேன்னு பேர். அது அந்த 6 பாயிண்ட்டு இந்த இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. முதல்ல சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியணும். சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சக்ஸஸ் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடக்கணும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. மிகச்சரியாக நடக்கணும். அறிவு இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்ம அப்படி உட்காந்து யோசிக்கிறது இல்லை. இது செஞ்சால் அதை விட்டுறோம், அதை செஞ்சால் அதை விட்டுறோம், அதை செஞ்சால் அதை விட்டுருவோம். என்னென்னா பிளானிங் இல்லை. அப்போ பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுபோல் இந்த ஏக்கரசம்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஏக்கரசம் நீங்கள் செய்கிறது ஒரு மகத்தான ஒரு டார்கெட் வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்காக தபஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி இருக்கும். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். நம்பிக்கை, எந்த நம்பிக்கையும் நமக்கு ஹோப்பே கொடுக்காது. நம்ம ப்ராக்ரஸ் நமக்கு தெரியாது. தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீ அப்படி தான் பயணிக்கணும். அதுதான் ஏக்கரசம். அதான் ஏக்கரசம். ஃபஸ்ட்டு அப்படி தான் தெரியும். ஃபஸ்ட்டு போர் அடிக்கிறதெல்லாம் அப்புறம் என்னவாயிடும்? போரெல்லாம் எதுவாகிடும்? பாசிட்டிவாகிடும். அப்படி கொஞ்சம் நாள் நிற்க அப்படியே பயணிக்க செஞ்ச வேலையே செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட்டுக்கு சாதகமான எல்லாம் படப்படையாக வரும். குரூப்பாக வரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. 10 பேர் வருவான், 100 பேர் வருவான், 1000 பேர் வருவான். உங்கள் டார்கெட்டை சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு போவான். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அவசரப்பட்டு இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு அப்படி போகக்கூடாது. உள்ளே இறங்கி பார்த்தா தானே தெரியும். இப்போ ஒரு யோகம் தெரியாமல் இன்னொரு யோகத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? பக்தி யோகம் கடந்து தான் ஞான யோகம் போயிட்டு பக்தி யோகத்தை விமர்சனம் பண்ணுறாங்க, ராஜயோகத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. பக்தி யோகத்தை கூட அதிகமாக பண்ண மாட்டாங்க, ராஜயோகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனத்துக்கு விஷயம் இருக்கான்னா விஷயம் இருக்குது. எது மேலானதுன்னா ஞான யோகம் தான் மேலானது. அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பக்தியை விட ராஜயோகம் மேலானது, ராஜயோகத்தை விட ஞான யோகம் மேலானது. புரியுதா? அப்போ அன்பும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தும் இருக்கணும். அன்பும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், சேர்ந்தும் இருக்கணும். அன்புங்கிறது பக்தி யோகம், அறிவுங்கிறது ஞான யோகம். ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் ராஜயோகம். புரியுதா? அப்படி ஏக்கரசமாக இருக்கிறது, ஒன்றில் நிற்கிறது, போர் அடித்தாலும், வருமானம் வராட்டினாலும், பேர் வராட்டினாலும், புகழ் வராட்டினாலும்,
உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டில் நீ நின்னீன்னா உன்னுடைய டேலண்ட்டை தேடி ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா சொல்கிறது? அதுக்கு முன்னாடியே பிரகாசமாக இருக்கிறதுல போய் நம்ம சேர்ந்துடுறது பெரிய விஷயம் இல்லை. ஜெயிச்சவன் பின்னாடி போகிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஃபார்முலாலாம் கற்றுக்கிட்டு நாம் நம்ம ட்ராக்கில் போகணும். உன்னுடைய டேலண்ட்டுக்கு தான் நீ வேலை பார்க்க முடியும். இல்லை நான் எனக்கு பணம் தான் முக்கியம்னா பணத்துக்கான வேலையை தான் நீ பார்க்குற. உன் வேலை இல்லை அது. நான் இன்னொருத்தவன் உனக்கு பணம் கொடுக்குறான், அதுக்காக நீ செய்கிற. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லம் இருக்குது, டேலண்ட் இருக்குது. நீ வந்து ஒரு அதுக்கு சரியான வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, எல்லா வேலையும் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா டேலண்ட் இருக்கும். எதை வேணாலும் செய்வான் அவன்லாம் மேலே போகலாம், ரொம்ப டாப்பில் போகலாம். டார்கெட் தெரியாது அவனுக்கு, டார்கெட் தெரியாது. அவசரப்பட்டு நம்ம அடிமை வேலையெல்லாம் வேணாம், நம்ம தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படி இப்படி இறங்கினான்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதோடைய நூக்கன் கார்னரு நியான்சஸ்லாம் தெரியாமல் இறங்கினான்னா அவனை பார்த்து புளியை பார்த்து பூனை சொல்லுவாங்களே சுட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க, கோடு போட்டுக்குச்சின்னு. அந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடாது. அதுவாக சூழ்நிலை உன்னை தள்ளி கொண்டு போய் விடும். அவனே கம்பெனியை விட்டு வெளில போகும்பான், கரெக்டாக இருப்ப கம்பெனியை விட்டு வெளில போகும்பான். அப்போ நீ வெளியில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பி, அது நல்லா விளங்கும். இந்த மாதிரி ஏக்கரசத்தில் நிற்கிறது ஒரு பெரிய மகத்து. அதான் ஒன்றில் நிற்கணுங்கிறது. ராமானுஜர் அப்பா கிட்ட வந்து ராமானுஜருடைய சம்பந்தி ஆக போகிறவர் எதிர்காலத்தில், அதாவது தஞ்சம்மாம்பாவுடைய அப்பா ஆறாவமதன் தன்னுடைய பிள்ளைய ஒரு பாடசாலையிலேருந்து இன்னொரு பாடசாலாவுக்கு மாற்றுறாரு. ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறார். 6 வருஷம் படித்தான், எங்களை விட்டு தூரத்தில் இருக்கான் அப்படின்னு வந்து இப்போ ராமானுஜர் படிக்கிற மயூரவண்ணன்னு பேர். அவர் மயூரவண்ணன். பச்சை மலை போல் மேனி பவளவாய் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, தொண்டரடி பொழியாழ்வார்னு நினைக்கிறேன். அது மாதிரி மயூரவண்ணன், மயூர வாகனன் இல்லை, மயூர வாகனன் ஒரு பேர் இருக்குது, அது முருகன் சார்ந்தது. இது மயூரவண்ணன்னா அந்த பச்சை நிற மேனியுடைய பெருமாள் தான் அர்த்தம். அவர் ஒரு பெரிய குரு, ரொம்ப கண்டிப்பானவர். அவர்கிட்ட சேர்த்து விடுங்க. அவர் ரொம்ப கண்டிப்பானவர். ஒரு குருவிலேருந்து ஒரு பாடசாலாவுக்கு மாற மாட்டார், ஒரு குருவில் தான் நிற்கணும்னு சொல்வார். அவர் சேர்த்துக்க மாட்டார்னு. இல்லை உங்கள் பிள்ளை முதல்ல வெளியில் தானே படித்தான், அதுக்கப்புறம் தானே அங்கே போய் என் பிள்ளைய வந்து நான் போய் சேர்க்கலை. அவர் வந்து என் பிள்ளைய ராமானுஜரை கேட்டார், எனக்கு சிஷ்யனாக வந்தால் என்னுடைய வித்யாலய பெருமை பெறும் அப்படின்னு அவர் கேட்டு அழைச்சிட்டு போனார் ராமானுஜரை. அவன் போனால் அதுக்கப்புறம் அந்த இது வித்யாலயா விளங்குது, இன்றைக்கி ரொம்ப பேர் புகழாக இருக்குது, கேட்டு பார்க்குறேங்கிறார். அப்போ என்னது ஏற்றுக்க மாட்டேங்கிறார் இவர். சோமயாஜி ராமானுஜருடைய அப்பா மயூரவண்ணனுடைய கொள்கையை க்ளீனாக சொல்கிறார். ஒன்றில் நிற்கணும்னு அர்த்தம். அது ஏக்கரசம். ஒன்றில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நிற்கணும், கொஞ்ச நாள் நிற்கணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நிற்கணும். அதான் சொன்னேன், நம்பிக்கை கொடுக்காது, பாசிட்டிவான எந்த நிகழ்ச்சியும் இருக்காது, நெகட்டிவ் இருக்கும், வருத்தம் எடுக்கும். இருந்தாலும் உன்னுடைய டேலண்ட்டை நம்பி என்ன பண்ணணும், அதிலே நிற்கணும். அந்த ஒன்றில் நிற்கிறது தான் தபஸ். அந்த ஒன்றில் நிற்கிறது தான் தபஸ். முருகன் சன்னதிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கேன். நான் எல்லாம் சிவாலயமாக போவேன், தேடி தேடி போவேன். முருகனை வந்தது பார்த்ததுக்கப்புறம் ஒரே நாள் தான் முடிவு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பதியே வரலன்ட்டேனே. அவர் ஆச்சரியப்பட்டார், என்னடா என் கூட வரதே பெரிய அதிசயம். பெரிய ஆள், பெரிய மகானுபாவர் ஐயங்கார், என் கூட வரதே பெரிய விஷயம். ஏன்னா எங்கேயும் க்யூலெல்லாம் நிற்க வைக்க மாட்டார், நேராக ஆசிடுவார். எங்கேயும் நின்னதே கிடையாது. நாங்கள் 10 பேர் போவோம். எப்படி இருந்தாலும் எங்கெங்கே ஹோப் இருக்கோ, எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே போயிடுவார். அவருக்கு சட்டையை கட்டினாரா போதும், அவன் குட் மார்னிங் அடிப்பான். ஐயங்கார் பளபளன்னு இருப்பார். என் கூட வரதே பெரிய விஷயம், திருப்பதி வருது அதை விட பெரிய விஷயம். என்னடா வரலங்கிற, அப்பயே நினச்சேன் அவனுக்கு ட்ராக் மாறுதுன்னு நினச்சேன் அப்படின்னாரு. ஆமாம், அதுக்கப்புறம் சாமி புறப்பாடு அது இதுன்னு பிஸி ஆகிட்டேன் இங்கேயே கோவில்லையே. ஒன்றில் நிற்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டேன். 25 வருஷம் கழித்து தான் திரும்ப விழிச்சிருக்கேன் கனவுலேருந்து. சகஜ சமாதின்னு பேர். என்ன நடந்துச்சுன்னா, ஏன் நான் இங்கே இருக்கணும், எதுக்காக இப்படி நல்லா சகிப்புத்தன்மையோடு இருந்தேன், எதுக்கு இந்த மான அவமானங்கள்லாம் கடந்து வந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த உள்நோக்கமும் இல்லை. 4 பேர் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, விஸ்வநாதையர் சொன்னார், அங்கே நின்று அவ்வளோதான், மறந்துட்டேன்.
இப்போ தான் வேதத்துக்கு வந்த பிற்பாடு தான் கடந்த பாதையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். நான் பொதுவாக சிந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். சிந்திக்கிறதுல விருப்பம் இல்லை ஒரு பக்கம், ரெண்டாவது அந்த சுபாவமும் இல்லை. எல்லாத்தையும் வேரியேஷன்ஸ் தான். ஆனால் செஸ்ஸுக்குள்ளே போனால் ஃபுல்லாக வேரியேஷன்ஸ் தான். அது வேறு லெவல், வேறு லோகம். இப்போ இந்த வேதாந்தம் வந்தால் வேறு லெவல், வேறு லோகம். சும்மா வந்தால் சும்மாவே இருப்போம், ஒன்றை சிந்திச்சுட்டு இருப்போம். அதான் ஏகரசம்னு பேர். 25 வருஷம் போயிருக்கு, 25 வருஷம் போயிருக்கு. யாரும் என்னை தட்டி எழுப்பலை, யாரும் உழுக்கலை, எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி அமையலை. உழுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கேன். யாரும் என்னை எழுப்ப முடியாத அளவுக்கு, வேறு ட்ராக் என்னை மாற்றுற அளவுக்கு யாரும் கிட்டக்க வரலை. சுவாமி கிட்டக்க விடலை யாரையும். லைட்டாக தெரிஞ்சால் கூட நானாக என்னையாச்சும் வேறு கொண்டு எழுந்தனா கூட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இரு, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கும் அதான் நடக்குது, இன்றைக்கும் அதான் நடக்குது. அப்படி ஏகரசத்தில் நின்னதுனால தான் இப்போ ஒரு கணம் வந்திருக்கு. கணம் எப்படி வரும்? அப்படி தான் கணம் வரும். ஒன்றில் நின்னால் தான் கணம் வரும். கணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதுல்ல, விஞ்ஞான கணம், அறிவு கணம். நீங்கள் இப்போ இந்த பயணம் அடியன் கூட நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா அதில் சந்தேகமே இல்லை, பிரக்ஞான கணம் தான். நீங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் மூளை ஃபுல்லாக எல்லா செல்லும் வேலை செய்யும். அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அதில் விருப்பம் இருக்குது, இந்த மூளையை 100% வேலை வாங்கணும்னு. இன்றைக்கி சொல்லலை, நான் டே 1லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆடியோக்குள்ளேயே அந்த வார்த்தை வந்திருக்கும். பிரக்ஞான கணமாக மாறிடுவோம், ஆனந்த கணமாக மாறிடுவோம். சத்கணம், சித் கணம், ஆனந்த கணம். கணமாக இருந்தால் என்ன, அது வசீகரிப்போம், எல்லாரையும் நம்ம பக்கம் ஈர்ப்போம். அதனால் என்ன நடக்கும்? எல்லாருக்கும் நன்மை நடக்கும். அதனால் கணமாகணும். நம்ம வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் வந்தால் ஏந்து நிற்கணும், அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லை. அது உன்னை பார்த்தா ஒரு தோற்றம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நான் சொன்னால பிரம்ம ஆக்காரம் வந்துடும். பிரம்ம ஆக்காரம் வந்துட்டுன்னா எல்லாரும் அந்த சாநித்தியத்தை விரும்புவாங்க, நம்மளை விட்டு டக்குன்னு விலைக்கு போக மாட்டாங்க. பேசுகிறதுக்கு ஒன்றா நாளாக பேசிட்டு 2 நிமிஷம் அங்கேயே நிற்பாங்க, அப்படியே சுற்றி சுற்றி அப்படின்னு விலைக்கு போக முடியாது. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்படி ஒன்றில் நிற்கிறது தான் இறைவன். ஒன்றில் நின்னவெல்லாம் இறைவனாகிறான். அவன் எந்த ஃபீல்டில் நின்னாலும் அவன் தான் லெஜெண்டுன்னு சொல்கிறது. அவன் தான் அந்த பிரம்மான்னு சொல்கிறாங்களே, படைப்பு தொழில் செய்யக்கூடிய கலை உலக பிரம்மா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. என்ஜினியரிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒன்றில் நின்று எக்ஸ்பர்ட் ஆகணும். அலையக்கூடாது, நாயா பேயா அலையக்கூடாது. ஒன்றில் நின்னா நீ கனமாக நின்னா எல்லாம் ஒன்றை நோக்கி வரும். பல முறை சொல்லி நீங்கள் கற்றுக்க வேண்டியது சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். இது மாதிரி டீனேஜ்லேயே இது கற்றுக்கிட்டிங்கன்னா எஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கை 30 வருஷம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் 30 ஆண்டுகள். ஒரு 20 to 50 அதுக்கு முன்னாடி போயிடும், பின்னாடியும் போயிடும். நம்பாத. இந்த 30 ஆண்டுகளை மிகச்சரியாக பயன்படுத்தணும். அதுக்குள்ளே இல்லறம் இருக்குது, அதுக்குள்ளே வாழ்க்கை இருக்குது, சுகபோகங்கள் இருக்குது, கடமைகள் இருக்குது. எல்லாம் இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நீங்கள் 10 இப்போ ஒரே நேரத்தில் 10 வந்தோடனே என்ன செய்கிறதுன்னு முடிக்காமல் இந்த அறிவு இருந்தால், ஒன்றில் நிற்கிற கணம் இருந்தால், ஒரு தொழிலில் ஒரே இடத்துல உட்காந்துடணும், ஸ்ட்ராங்காக உட்காந்துடணும். அந்த காலத்தில் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, டிராவிடு போனான்னா முதல்ல ஒரு 100 பால் சாப்பிடுவான், ஆனால் நல்லா கட்டம் போட்டு கட்டம் கட்டி உக்காந்துருவான், அப்புறமா அடிப்பான். அவன் சாப்பிட்ட பாலெல்லாம் தாண்டி கேமை வந்து வின்னு கொண்டு போவான். ஒரு பொசிஷன் ஸ்டடி பண்ணி வரைக்கும் அப்படியே அடிக்க மாட்டான், சும்மா டொக்கு அடிச்சுட்டு இருப்பான், மெதுவாக அடிப்பான். அவன் ஸ்டைல் அது. அது ஏகரசம்ங்கிறது மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடு. அது என்னது? அது நவரசம். காலையில் ஒரு மூடு, மத்தியானம் ஒரு மூடு, சாயந்தரம் ஒரு மூடு. வீட்டில் அமைதி இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்போ எப்படி இருப்பார் சொல்ல முடியாது. நான் அப்படியே வாழ்க்கை இருக்கலாமா? அது மாதிரி வீட்டில் ஏக்கரசமாக தான் இருக்கணும், ஆஃபீஸ்லேயும் ஏக்கரசமாக தான் இருக்கணும். உன்னுடைய சுவாத்தியாயம்னு சொல்லக்கூடிய உன்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்லேயும் ஏக்கரசமாக இருக்கணும். எங்கெல்லாம் நீ ஏக்கரசமாக இருக்கியோ அங்கெல்லாம் நீ வெற்றி அடைகிற. ஏக்கரசம்னா என்னது? சாந்த ரசம். எதுக்காக அமைதியை விடக்கூடாது, எதுக்காகவும் ஆனந்தத்தை விடக்கூடாது.
எதுக்காகவும் அறிவு விடக்கூடாது. அறிவு தான் அமைதியையும் ஆனந்தத்தையும் அன்பையும் கொடுக்கறது. வாழ்க்கையை உற்சாகமாக அழைச்சிட்டு போகிறது அறிவு தான். எல்லாருக்கும் பிரச்சனை அறிவு இல்லைங்கிறது தான். அறிவு இல்லாமலே எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், என்ன தேவையோ அதுக்கான அறிவை சேமிக்கிறதே கிடையாது. அதுக்குள்ளே பூந்துக்கிறது, அழுகுறது, தவிக்கிறது, எல்லாரையும் அள வைக்கிறது. நான் அப்படி பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணிக்கிறேன், ஒன்றுமே சரியாக வரலன்னா சூசைட் பண்ணிக்கிறேன், ஊரை விட்டு ஓடுறேன். என்னது இது? யாரை கேட்டு நீ இந்த முடிவெல்லாம் எடுக்கிற? அறிவை கேட்கணுமா? அறிவு கதவை திறந்தா உள்ள டேட்டா நோ, 0 அப்படின்னு வருது. அக்கௌண்ட் 0 அப்படின்னு வருது. அப்போ என்ன முடிவு எடுக்கிற? சரி, அவசரத்துக்கு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுத்துடுறேன், கையெழுத்தை போட்டுடுறேன், மாட்டிக்குவேன். அதனால் ஒன்றில் நிற்கிறது கணம். அது படிப்பாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் இது செய்கிறீங்க, ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது, இறங்கவே கூடாது. நல்ல காரியம்னா இறங்கலாம். பாக்கி விஷயங்கள் லௌகிகம்னா கொஞ்சம் பல முறை யோசனை பண்ணி இறங்குனா மறுபடியும் கரை ஏறணும். இறங்கி மூழ்கி செத்து போகக்கூடாது. கரை ஏறணும், இல்லை வெற்றி அடையணும். நஷ்டம் வந்துடக்கூடாது. நீ நஷ்டம்னா நேரம் போயிடும், லைஃப்பும் போயிடும், எனர்ஜி போயிடும், மணி போயிடும். ஏகரசத்துக்கு இந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த 23 மந்திரம் இருக்குது. ஒரே விஷயந்தான் சொல்லுது. ஏகரசத்து தான் 23. ஏகரசம் என்ன? சாந்தம். அது மாதிரி எனக்கே சிந்திச்சிருக்கீங்களா? நம்ம எப்போதும் ஒரே மூடில் இருக்கணும், ஹாப்பி மூட் அப்படி இருக்கணும். என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்கவே மாட்டான், சிந்திக்கவே முடியாது. அவன் ரஜகுணத்தில் இருக்கிறான், பரபரன்னு இருப்பான். எனக்கு போர் அடிக்குதும்பான், என்னால் சும்மா இருக்க முடியலம்பான், அங்கே போகணும்பா, இங்கே போகணும்பா. அவனுக்கு கை கால் செத்து போய் உடம்பு முடியாமல் போய் நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறமா அவர் சாந்த ரசத்துக்கு வருவார். அப்பயும் மைண்டு அவருக்கு அமைதி பெறாது. சாந்தமாக இருப்பான்னா, சாந்தமாக இருக்கிறதுனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நீ சாந்தமாக இருக்க போகிற. எங்கே உன்னுடைய சொரூபம் தான் அந்த சாந்தம். காலையிலே கொண்டு போய் அங்கே நிறுத்திடணும், துரியத்தில் நிறுத்திடணும். சித்த சத்தோடு இணைக்கிறதுக்கான முயற்சி முதல்ல நீங்கள் நம்ம காலையில் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு தான் மூலாதாரத்தையும் சகசிராரம் வரைக்கும். வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோடனே லைட்டை போட்டு வேலை செய்கிறான்னா, லைட்டு போகிறது 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், அது வரைக்கும் நான் இருட்டிலையே மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்த்தம் புரியுதா அவனுக்கெல்லாம்? அவன் சொல்கிறானே இதெல்லாம் வயசான காலத்தில் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணணும், பேரம்பேத்திலாம் எடுத்த பிற்பாடு பண்ணணும். உனக்கு எதுக்கு பேரம்பேத்தி? நான் கேட்குற தெரியாமல் தான் கேட்குறேன். பேரம்பேத்தி உனக்கு எதுக்கு? நீ என்ன பொம்மையா? இல்லை அது பொம்மையா விளையாடுறதுக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்களா? வந்த வேலையை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இறையும் தேடணும், இறைவனும் தேடணும், தேடிட்டீங்களா? அப்புறம் என்னத்துக்கு? அப்புறம் உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையும் பிடிச்சிக்கிறீங்க, அவங்க குழந்தையும் பிடிச்சிக்கிறீங்க. நான் கொள்ளுப்பார் நான் பார்த்துட்டு போகிறேன்னா அது வாழ்க்கையும் பிடிச்சிக்கிறீங்க. என்ன அர்த்தம்? எதுக்கு? அதுக்கு தான் வந்தியா இங்கே? எதுக்கு வந்தேனே தெரியாது உனக்கு. உனக்கு அறிவு இருந்தால் தானே அதெல்லாம் தெரிய போகுது. அதுக்கு புறமதிக்கு வரணும். புறமதியா? இதோ இங்கே இருக்க போட்டு வைக்கிறோமே, அதுவா? அதான் வர முடியுமா உன்னால்? அப்போ ஏக ரசம்னா ஒரு ரசமும் மிளகு ரசம் தான் எனக்கு தெரியும். வெங்காய ரசம் வைப்பாங்க, மிளகு ரசம் வைப்பாங்க, வெந்தய ரசம் வைப்பாங்க, வெங்காய ரசம் வைப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் எனக்கு தெரியும். ஏக ரசம்னா என்ன? அது ஏக ரசம்னா ஸ்வரூபத்தில் நிற்கிறது, பிரம்மஸ்வரூபத்தில் நிற்கிறது. எவ்வளோ மகத்தான் உள்ளே தான் இருக்கு, உள்ளே தான்ப்பா இருக்கு. உள்ளே ஏன் போக மாட்டேற? ஏன் அதோட தொடர்பு இருக்கா இல்லையா? உள்ளே இருக்கா இல்லையா? மகத்து இருக்கா இல்லையா? ஏன் அதை தொடர்பு கொள்ள மாட்டேங்கிற? நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தொடர்புகள்னால் அப்படி ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பார்க்குறீங்க. அப்படிலாம் அதுக்கிட்ட நெருங்க முடியாது தம்பி. அதுக்கு தான் சிஸ்டம் வச்சுருக்கு. அதுக்கு தான் நான் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். சொல்கிறதான் குரு.
அதனால் அத்தக குமாரக சிவம் பப்ரச்ச அக்கண்டே வியாபகமாக பரவி இருக்குதுல்ல, எங்கும் பரவி கண்டமாகலை. அது நாம் தான் என்னவா இருக்கோம், கண்டம் பண்ணிடுறோம். யாரை முதல்ல நம்மளை பண்ணிக்கிறோம், அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களையும் பண்ணிடுறோம். நான் எனக்கு மட்டும் மூடு சரியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் மூடு சரியாக இருக்கும். எனக்கு மட்டும் மூடு சரியில்லைன்னா வீடே 2 பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். நான் சிரித்தா எல்லோரும் சிரிக்கணும், நான் அழுதேன்னா நான் உம்முன்னு இருப்பேன்னா இந்த இஞ்சி சாப்பிட்ட அது மாதிரி தான் உம்முன்னு இருப்பேன். ஏற்கனவே சகிக்கலை முகம். உன் கண்ணாடியை பாரு, கண்ணாடியே திட்டுது உன்னை பார்த்து. எத்தனை வாடி இதையே பார்க்க, உன் மோரக்கட்டைன்னு தெரியாதா, உனக்கு தெரியாதா, மறந்து போயிட்டியா, சும்மா இந்த கண்ணாடியே தானாவே கிராக் ஆகி கீழே விழுந்துருது. புரியுதில்ல? எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம், உம்முனா மூஞ்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதனால் அக்கண்டம் பரவி இருக்கிற, எங்கும் பரவி இருக்கிற ஒன்று 3 வட்டமும் 3 வட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். இப்போ நீங்கள் ஞான வட்டத்தில் இருக்கீங்க. முதல்ல சுத்த வெளிவொளி, பரந்த பெரிய வட்டம், அதுதான் சிவ வெளிவொளி. அப்புறம் ஞான வெளிவொளி, அதுதான் அறிவு. முதல்ல அன்பு, ரிவர்ஸில் வருது அன்பு, அறிவு. 3ஆவதாக இருக்கிறது தான் பிரணவ வெளிவொளி, ஆனந்தம். இப்போ நீங்கள் அறிவு வழிக்கு வந்திருக்கீங்க, ஆனந்தத்துக்கு போகணும். சுத்தத்துக்கு வந்தாச்சு, சிவவெளிக்குள்ளே வந்துட்டீங்க. சிவவெளிக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நாம் எல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நாம் எல்லாம் அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கோம். அதில் இறைவனை தேடுறோம். இறைவன்னா ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த 2வது வட்டம் இருக்குது இல்லையா, அந்த 2வது வட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஞான வெளிவொளி. இப்போ ஆனந்தம்னு சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய சின்ன வட்டத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அங்கே தான் ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தம் தான் பேரானந்தம். அது குகையில் இருக்குது. அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு தாமரை இருக்குது, அது நடுவில் உட்காந்துருக்கு. ஈரமான நெருப்பு, புரியுதா? 3 வெளி சொன்னோமா, அதுதான் அக்கண்டம்னு பேர். அதை கண்டம் பண்ண முடியாது, ஏன்னா அது உங்களையெல்லாம் கடந்து நிற்குது. பெரிய வெளி, ஞான வெளி, சிவ வெளிவழி. அச்சா, அப்புறம் ஏகரசம், ஒன்றில் நிற்கணும், சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே போகிறதுக்கு அறிவு வேணும். ஏன் அறிவு என்ன சொல்லும், இங்கே போன உற்சாகப்படுத்தி உங்களை அழைச்சிட்டு போகும். ஒரே விஷயத்தை தான் மந்திரம் எல்லா உபநிஷத்தும் சொல்லுது. ஆனால் வெவ்வேறு ட்ராக்கில் சொல்லுதா இல்லையா, ரொம்ப சுவைப்பட சொல்லுதா இல்லையா, ரொம்ப அமிர்தமாக சொல்லுதா இல்லையா, ரொம்ப ஆனந்தமாக சொல்லுதா இல்லையா, ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லுதா இல்லையா, ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன, ஜீவனும் பரமனும் ஒன்று. நீ அறியாமல் இருக்க, குரு சொல்லி கொடுக்குறாங்க எடுத்து. உனக்குள்ளே தான் இருக்குது, பிரணவங்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஏகரசம், அகண்டம், சின்மாத்திரம், சித்து ஸ்வரூபம். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். அகண்டே ஏகரச சின்மாத்திர ஸ்வரூபம். சித்தனுடைய ஸ்வரூபத்தை கேட்குறது முருகன். ஆச்சரியமா இல்லையா? சித்தனுடைய யாருக்காக கேட்குறாரு? நமக்காக கேட்குறாரு, சிஷ்யர்களுக்காக கேட்குறாரு. அகண்டே ஏகரச சின்மாத்திர ஸ்வரூபம். அதை பற்றி அனுப்ருகேதி முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். மீண்டும் புருகேதி சொல்லுங்கள். சஹோ வாச்ச, அவருக்கு முருகனுக்கு சொன்னார். பரமசிவக பரமேஸ்வரன் சொன்னார். அகண்ட ஏகரசம் திருஷ்யம். நீ பார்க்குற காட்சிகள் எல்லாம் அந்த ஒன்றினுடைய காட்சி, அந்த பிரம்மத்தினுடைய காட்சி. நீ என்னத்தை பார்க்குற? ஜகத்தை பார்க்குற. ஜகத்துங்கிறது என்னது? நிலை, அலை, நுரை. ஜடமாக இருக்கிறது நுரை, சேத்தனமாக இருக்கிறது அலை, மொத்தமாக இருக்கிறது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்குது. காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற, அதிஷ்டானமாக இருக்கிறது தான் அந்த ஒன்று. அதுதான் ஏகரசம். அதுதான் இப்போ நவரசமாக வெளியில் இருக்குது. அப்போ ஜகத்தை சம்சாரி என்னவா பார்க்குறான்? பிரம்மத்தை சம்சாரி ஜகத்தாக பார்க்குறான்.
ஜகத்தை ஞானி பிரம்மமாக பார்க்குறான். ஸோ அகண்ட ஏகரசம் திருஷ்யம் காட்சிகளும், ஜகத்தும். அப்போ அகண்ட ஏகரசம் திருஷ்யம், அகண்ட ஏகரசம் ஜகத்து. அப்புறம் அகண்டம் ஏகரசம் பாவம், பக்தி பாவம் இருக்கு இல்லையா, அன்பு பாவம் இருக்கு இல்லையா, உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, உணர்வு. பக்தி ஒரு உணர்வு தானே, காமம் ஒரு உணர்வு. இந்த காமங்கிறது தான் மூலாதாரமாக இருக்குது. அதுதான் அன்பாக மாறுது, அதுதான் பாசமாக மாறுது, அதுதான் நேசமாக மாறுது, அதுதான் அறிவாக மாறுது. எப்படி எந்த ட்ராக்கில் போறியோ அந்த ஆற்றல் அது. காமங்கிறது ஒரு பெரிய ஆற்றல், பேராற்றல். இச்சாசக்தின்னு பேர் அதுக்கு, ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆசை, காமம், இச்சாசக்தி, ஆற்றல் எல்லாம் ஒன்று தான். அந்த ஒன்றை எப்படி டியூன் பண்ணுற? விரயம் பண்ணுறியா, அறிவுகளை செலவு பண்ணுறியா, என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணுறியா, சப்ஜெக்டில் செலவு பண்ணுறியா? வாழ்க்கை தான். அறிவுமிக்கவர்கள் இந்த தன்னுடைய சப்ஜெக்டில் செலவு பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும், லைப்ரரியே இருக்கும். அவங்க சப்ஜெக்டில் நூக்கனுக்கான க்ளீனாக இருப்பாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் 10 காலேஜாக இருந்தாலும் அவங்கள தேடி வருவாங்க. கொஷின் பேப்பர் அவங்கள செட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் பாட சிலபஸே அவங்கள செட் பண்ண சொல்லுவாங்க. காலேஜ் சிலபஸ், போஸ்ட் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், +2, மெட்ரிகுலேஷன், டேபிளில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஷ்யர்களை வச்சு இதுக்கெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு கைட் பண்ணுவாங்க. 10 டாக்டரேட் அவங்க கீழே பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்றில் நின்றவங்க அதான் 30 இயர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணவங்க. எப்போயோ யாரோ எப்படியோ பிடிச்சிட்டாங்க, இந்த இடத்துல தான் உட்காரணும், இந்த சப்ஜெக்டில் தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும், இதில் தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு பிடிப்பாங்க. புரியுதா? வந்தார்கள் வென்றார்கள்ங்கிற லிஸ்ட்டில் அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரம்ம வித்யா அவங்கெல்லாம் முயற்சி பண்ணால் உடனே நடக்கும். ஏன்னா கர்மாவை கரெக்டாக செஞ்சுருக்காங்க, கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நேரம் தான் ரொம்ப முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நேரம் ரொம்ப முக்கியம். நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு ஓய்வு எடுக்காமல் இருக்க சொல்லலை. 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற இதை மெயின்டைன் பண்ணுனா வாழ்க்கை எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் டயர்ட்னஸே இருக்காது. ஏன் அதை பிளான் பண்ண மாட்டோம்? இப்படி பழகிட்டேன், மாற்றிக்க கூடாதா? மாற்றம்தான் மாறாத ஒன்று. மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாம் மாறும். மாற்றங்கிற அந்த செயல் மாறாமல் இருக்காது, மாறிக்கிட்டே. அது மட்டும் மாறாது. மாறாத ஒன்று மாற்றம். மாற்றம் என்ன, அது மாற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது மாறாது. அது கூட ஏகரசம்தான். மாறிக்கிட்டே இருக்கிறது தான் அதோடைய வேலை. எல்லாத்தையும் மாற்றிடும். அது ஒன்று தானே நிற்குது, எல்லாரையும் மாற்றிக்கிட்டே இருக்குது, அது ஒன்று தான் நிற்குது. ஸோ சின்மாத்திர ஸ்வரூபம் அக்கண்ட ரசம் ஜெகத்து, அக்கண்ட ஏகரசம் பாவம். பக்தி பாவம், அன்பு, காதல் எல்லாம் பாவம் தான். கற்பனை, பாவிக்கிறது. இப்போ சிவலிங்கத்தில் விக்கிரகத்தில் கடவுளை பார்க்குறோம்ல, அது பாவம், பக்தி பாவம். ஒரு உணர்வுக்கு அதை நம்ம பார்க்குறோம். ஒரு படத்தை சாமி போட்டோவையே படமாக இறைவனாக பார்க்குறோமா இல்லையா? ஃபோட்டோ தானே அது, இருந்தாலும் இறைவனாக பார்க்குறோமா? ஃபோட்டோவாக பார்க்குறோம், பேப்பராவாக பார்க்குறோம் அதை. ஸோ அகண்ட ஏகரசம் சுயம், அது நீ தான். இது அந்த பாவமும் அந்த ஜெகத்தும் அந்த திருஷ்யமும் எல்லாம் ஏகரசம். முதல்ல ஏகரசத்தை சொல்லிக்கிட்டே வரும், அப்புறம் கடைசியில் அது நீ தான் சொல்கிறோம். அகண்ட ஏகரசம் மந்திரம், நீ படிக்கிற மந்திரம் இருக்குல்ல, இதெல்லாம் அங்கேருந்து வந்த அகண்ட ஏகரசத்துலேருந்து வந்தது. அங்கே தான் அது போய் ஓங்காரம் அங்கேருந்து வந்தது, அங்கே தான் போகுது. அகண்ட ஏகரசம் மந்திரம், அகண்ட ஏகரசம் கிரியா. உன்னுடைய செயல்பாடுகள் ஒன்றில் இருக்கணும். அதை சக்ஸஸ் பண்ணிவிடு, அப்புறமா நீ வச்சுக்க 2, 3. அது அப்புறம் முதல்ல ஒன்றில் சக்ஸஸ் பண்ணு. முதல்ல ஒன்றில் எக்ஸ்பர்ட் ஆகிடணும்.
இப்போ நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நான் இதில் டீச்சிங்கில் இருக்கும்போது ஹிந்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன பேனர்னால் ஹிந்தி. பேர் தெரியுதோ ஊர் தெரியுதோ எல்லாம் தெரியுதோ இல்லையா, ஹிந்தி ஹிந்தி மாஸ்டர், ஹிந்தி ப்ரொஃபஸர் அப்படி தான் சொல்லுவாங்க. பேர் தெரியுதோ ஊர் தெரியுதோ ஹிந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன, அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன குமரகுண்டம் சொல்கிறாங்க, இல்லைன்னா முருகன் அப்படி சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தையில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது என்ன காரணம், அக்கண்ட ஏக்கரசம் கிரியா, செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணே வந்திருக்கேன். அன்றைக்கி ஏற்கனவே ஒரு மந்திரம் பார்த்துருக்கோம். ஒன்றில் பிரவாகம் பண்ணணும், ஒன்றில் விலகி நிற்கணும், ஒன்றை திரஸ்காரம் பண்ணணும், ஒன்றில் பிரவாகம் பண்ணணும். பிரவாகம் பண்ணுறதுக்கு சாதகமான சூழ்நிலையை வாழ்க்கை நடத்தணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. எத்தனை நாள் அதே கடவுள், எவ்வளோ நாள் இருக்குது உனக்கு, எதுக்கு சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்க? உன்னுடைய தொழில் சார்ந்த சூழ்நிலையில் தான் நீ வாழணும். தொழில் சார்ந்த சூழ்நிலையில் தான் நீ அந்த ஊரில் தான் வசிக்கணும். நேற்று முந்தின சொன்னேன். வேலை ஒரு இடம், வீடு ஒரு இடம், வீட்டுக்கார் ஒரு இடம், நாம ஒரு இடம், பிள்ளைங்க ஒரு இடம். என்னது இது, நீ என்ன பண்ணுற? இதெல்லாம் அதோ கதி. ஊர்தவ கதி வேணும்னா ஒன்றில் நிற்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபீல்டுக்கு தகுந்த வீட்டை அங்கே செலக்ட் பண்ணிக்கணும், குழந்தைங்கள பக்கத்தில் படிக்க வைக்கணும், வீட்டுக்காரன் எங்கே வேலை செஞ்சாலும் பக்கத்தில் மாற்றிக்கணும், அப்படி கொண்டு வரணும். அதுக்கு முயற்சி பண்ண, நடக்குது நடக்கல அது அப்புறம். நீ முதல்ல மைண்ட் செட் பண்ணுறதே இல்லையே, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, உனக்கு நேரமே இல்லையே. நீ முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னன்னா எனக்கு நேரமே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை, அறிவே இல்லை. அக்கண்ட ஏக்கரசம் கிரியா, அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றை நோக்கி இருக்கணும். ஞானம், ஞானம் ஒன்றுதான், ஞானம் ஒன்றுதான், ஜலம் ஒன்றுதான். அகண்ட ஏகரசம் ஞானம், அகண்ட ஏகரசம் ஜலம், அகண்ட ஏகரசம் பூமி, அகண்ட ஏகரசம் வியத். வியத்னா ஆகாயம். புதிய வார்த்தை ஞாபகம் வச்சு, சம்ஸ்கிருதம் கற்றுங்க. வியத், வியத்த, சம்ஸ்கிருதத்தில் வியத்த, வியத்த, ஹிந்தியில் வியத்து. அகண்ட ஏகரசம் சாஸ்திரம். அப்போ நீ பிரம்மஞானம்னா பிரம்மஞான சம்மந்தப்பட்ட சாஸ்திரம் தான் படிக்கணும். ஞான யோகம்னா ஞான யோகத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் லீட் பண்ணணும். ஏன்னா ஜலம் ஒன்று தான், ஆகாசம் ஒன்று தான், சாஸ்திரம் ஒன்று தான். சாஸ்திரம் இப்போ என்ன, லட்சம் புத்தகம் இருக்கு. ஆனால் பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை தான் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டும் என்னது, ஸ்மிருதி. பகவத்கீதையும் பிரம்மசூத்திரமும் உபனிஷத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். உபனிஷத்து படித்தவங்க உபனிஷத்தை விட்டு வெளில வர மாட்டாங்க. உபனிஷத்தை படிக்க முடியாது டைரெக்டாக. அதனால் முதல்ல பகவத்கீதை படிப்பாங்க, அப்புறம் உபனிஷத்தை அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிப்பாங்க, அப்புறமா பிரம்மசூத்திரம். மூணுமே குரு இல்லாமல் படிக்க முடியாது, உள்ளே போக முடியாது. ஒரு பெரிய மகா கேட் அது, பல கேட்டை கடந்து தான் போகணும். அது சிஷ்யர்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மூணையும் கடைசியில் ஒன்றாக்குவாங்க. ஆனால் இருக்கிறது ஒன்று தான், உபநிஷத்து ஒண்டி தான் ஒரிஜினல். பாக்கியெல்லாம் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ். சத்துங்கிறது உபநிஷத்துன்னா நான் மற்ற சாஸ்திரங்கள்லாம் சித்து. மற்ற எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லலை, பகவத்கீதை சொல்லுது, பிரம்மசூத்திரத்தை சொல்லுது. இப்போ மக்கள் மத்தியில் பகவத்கீதையினுடைய கருத்துக்கள் சிலது இருக்குது, ஆனால் பிரம்மசூத்திரம் ஒன்றும் தெரியாது. பிரம்மசூத்திரம்னா அது என்ன பெரிய பிரம்ம ரகசியமானு கேட்குறாங்கல்ல, அதான் பிரம்மசூத்திரம். இது எதை ஆதாரத்தில் இருக்குது, உபநிஷத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக வியாசர் எழுதினது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு முருகன் இருக்கார், நமக்கு கவலையே கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன பிரம்ம ரகசியம், அதை ஒரு கை பார்த்துருவோம். அமிர்தம் தான், வேறு என்ன, எல்லாம் அமிர்தம். பின்னாடியே வந்தோம்னா எல்லாத்தையும் அமிர்தத்தை பருகலாம். ஸோ சாஸ்திரம் ஒன்று தான், உபநிஷத்து தான். இப்போ நான் அடியனே அதான் இப்போ முடிவு எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்னா, உபநிஷத்தை ஸ்ட்ராங்காக படித்தோம்னா பகவத்கீதையும் பிரம்மசூத்திரமும்
கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, தயக்கமாக தான் இருக்குது. உபநிஷத்து நம்ம நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் வச்சுங்களேன், பகவத்கீதும் பிரம்மசூத்திரமும் ஈஸியாகிடும். புரியுதா? ஏன்னா சூக்ஷ்மம் அது ரெண்டு படித்து தான் இதுக்கு வருவாங்க. நாம் இதை படிச்சுட்டு அதுக்கு போகிறோம். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் என்னது பகவத்கீதையினுடைய கருத்துக்கள் தானே சொன்னோம். பெருமாள் சொன்னார். பெருமாள் எல்லாம் உபநிஷத்துலேருந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்னென்னா சிவன் பெருசா பெருமாள் பெருசான்னு ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. பெருமாள் தான் பெருசு, அவர் தான் பணம் நிறையா கொடுக்குறாரு, பணம் தான் முக்கியம். சுவாமி என்ன அருள் தானே தராரு, அருள்னா அது முக்தி தானே, அடுத்த ஜென்மா அது செத்ததுக்கு அப்புறம் தானே. அப்புறம் சாக மாட்டியா, இங்கேயே இருக்க போறியா? எவனாவது ஒருத்தனை காட்டேன். தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? இல்லை, அந்த பாட்டு இல்லை. என்ன பாட்டு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், இடையிலையும் சொல்கிறேன். கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? என்னந்தே கண்ட கர்மாந்தத்தையும் மெமரி பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பாட்டெலாம் ஞாபகம், இதெல்லாம் வேதாந்தங்க, அதனால் இது உள்ளே போயிருக்கு. இதெல்லாம் ஒன்று மெமரி பண்ணுறோமா உட்காந்துக்கிட்டு, இந்த பாட்டு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு கையில் என்ன கொண்டு வந்தான்னு பாட்டு படிச்சுக்கிட்டா இருக்கோம். இதெல்லாம் நம்மளை மாரி உள்ளே போனதுப்பா, இதெல்லாம் தானாக உள்ளே போனது. இந்த குழந்தைங்கள்லாம், இந்த பசங்கள்லாம் இருக்காங்களா, ரச்சிதா வரல இன்றைக்கி, இந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த விளம்பரத்தில் உள்ள எல்லாத்தையும் கரெக்டாக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. என்னென்னா அதுங்க மெமரிலாம் பண்ணலை, அது தானே உள்ளே போகுது. அது அந்த இதை பார்க்குதில்ல, அதுங்க தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் காமிச்சிடுவான் ஃபஸ்ட்டு, வசீகரிச்சிடுவான் குழந்தைங்கள. அப்புறமா அவன் என்னத்தை வியாபாரம் பண்ணணுமோ அதை திணிச்சிடுவான். பொம்பளை பிள்ளைங்களையும் இந்த குட்டி பசங்களையும் தான் எல்லா பிஸ்னஸோடைய டார்கெட்டே என்னது, பொம்பளை பிள்ளைங்க குட்டி பசங்க. புரியுதில்ல? ஏன் தெரியுமில்ல? அவங்க பொருள் மட்டும்தான் பொருள் அவங்கள வசீகரிக்கும். பற்று உடையவங்க அவங்க. தத்துவமே ஜகத்து தத்துவம் தானே. அப்புறம் அதிகமாக இதெல்லாம் இது தேவையா தேவையில்லை அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பணம் இருக்குது வாங்கி விட்ருவான், பார்த்துக்கலாம், அவருக்கு தெரியாமல் வாங்கிக்கலாம், விடு பார்த்துக்கலாம், சொல்லிக்கலாம். அப்படி சில பேர் இருக்கு. நீங்களாம் ரொம்ப அறிவு வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்க, ரொம்ப அறிவு காது வரைக்கும் வந்துருச்சு. அவங்க இதெல்லாம் ரொம்ப டாக்டிஸு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மோஸ்ட்டு பெண்களை கவர்றதையும் குழந்தைங்களை கவர்றதும் தான் சினிமாக்காரனே அப்படி தான் பண்ணுறான். சினிமாக்காரனே இந்த குழந்தைங்க குடிசைவாழ் மக்களோட போய் கட்டி பிடிக்கிற மாதிரி குழந்தைங்களோட ஹீரோ ஆடுவார் பாடுவார். ஏன்னா எதிர்காலத்தில் எல்லா ஓட்டையும் அவன் வந்துட்டு வாங்கிடலாம். எல்லா சினிமாவும் மாத்திரம் தலைவர் ஓ ஆகுன்னு. புரியுதா? அவன் அந்த ஜென்ரேஷனே காலி பண்ணுறான். அவன் என்ன சொன்னாலும் இவன் செய்வான். இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசியல். இருந்துட்டு போட்டோம், அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். எதுக்கு இதுனா வேதாந்த பாடல்கள் தானாக உள்ளே போகணும். இதனால ஏதாவது என்னதான் பாட்டு கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு பாட்டாவது இருக்கா? ஒரு பாட்டும் இல்லையா? ஒரு பாட்டும் உங்களுக்கு இல்லையா? சரி, எனக்கு தொண்டை சரியில்லை. అది ಇಲ್ಲ, అది లేదు నోరు మయ్యు என்னாச்சு? தத்துவ வேதாந்த பாடல்கள், தத்துவ பாடல்கள் முக்கியம் இல்லை, வேதாந்த பாடல். அப்போ சாஸ்திரம் ஒன்றில் இருக்கணும். திரையும் வேதம் அக்கண்ட ஏகரசம் திரையும்னா இதான் ரிக்யஜு சாம. அதர்வனை கணக்கில் வச்சுக்கல. அதர்வன் நல்லா பிளாக் மேஜிக்காக இருக்கிறதுனால அதை பொருட்படுத்தலை. அக்கண்ட ஏகரசம் பிரம்மம் ஒன்றுதான் இறைவன். சா விருத்தம், அக்கண்ட ஏகரசம் விருத்தம்னா தர்மம். பல அர்த்தம் இருக்குது விருத்தத்துக்கு. தர்மங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அக்கண்ட ஏகரசம் ஜீவம் ஒன்று தான். அக்கண்ட ஏகரசம் ஜீவம். ஜீவன்களாக இருக்குல்ல, அணுக்களாக இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே இது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கிட்டேயும் அன்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஆனந்தம் இருக்குது. எல்லா ஜீவராசிகளும்
பொதுவான விஷயம். எல்லாத்துக்கும் மனசு இருக்குது, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. நான் சொல்ல மாட்டேன், வேதம் சொல்கிறத சொல்கிறேன். பிரம்மம் ச விருத்தம் ஜீவக, ஜீவன் ஒன்று தான். ஒரு 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 சூத்திரத்தில் கோர்க்கப்பட்ட மணிகள் மாதிரி, ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்ட மணிகள் நாமெல்லாம். எல்லா மணிலையும் ஹோல்ஸ் இருக்கும், எல்லாம் கலர் கலராக இருக்கலாம், ஆனால் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கோம். சூத்திரதாரி யார்? பிரம்மம் ச விருத்தம், தர்மமும் ஒன்று தான். அக்கண்ட ஏகரசம் ஜீவக, ஜீவனுக்கும் ஒரே ரசம், எல்லா ஜீவராசிக்கும் ஒரே ரசம் தான். அன்பு, அறிவு, ஆனந்தம், ஆதாரம். அக்கண்ட ஏகரசம் பிரம்மா, பிரம்மா அக்கண்ட ஏகரசம் பிரம்மா, அக்கண்ட ஏகரசம் ஹரிஹி, பிளவுபடாத ஒருத்தர் பிரம்மா, விஷ்ணு, அகண்ட ஏகரசம் ருத்ரா. இவங்களாம் பிளவு. அகண்ட ஏகரசம் அகம், நானும். பரமேஸ்வரன் தன்னை சொல்லிக்கிறார். அகண்ட ஏகரசம் அகம், நானும். ஹி ஆத்மா, இந்த ஆத்மாவும். அகண்ட ஏகரசம் இந்த ஆத்மா. அகண்ட ஏகரசம் குரு சொல்லுதா, ஏக குரு ஸ்கந்த குருன்னு சொன்னாங்க. அது என்ன, குருனால ஒன்று தானே இருப்பாங்க, பல குரு இருக்குன்னா கிடையாது. மந்திரம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஏகரசம், அகண்ட ஏகரசம் குரு. ஏக குரு ஸ்கந்த குருன்னு எதுக்கு சொன்னோம்? குரு மேலே நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னா அகண்ட ஏகரசம் லட்சியம், ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கணும். பாக்கெல்லாம் ஆமாம். நீங்கள் இப்போ நம்ம வாழ்க்கையை நேற்று முந்தின சொன்னேன். முதல் இடம் இறைவனுக்கு, ரெண்டாவது இடம் உங்கள் தொழிலுக்கு, மூணாவது இடம் குடும்பத்தாருக்கு, நாலாவது இடம் உற்றார் உறவினருக்கு, அஞ்சாவது இடம் சொசைட்டிக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோம்? முதல் இடம் குடும்பத்துக்கு, ரெண்டாவது இடம் குடும்பத்துக்கு, மூணாவது இடம் குடும்பத்துக்கு, நாலாவது இடம் குடும்பத்துக்கு, அஞ்சாவது இடம் குடும்பத்துக்கு, ஆறாவது இடம் குடும்பத்துக்கு, ஏழாவது இடம் குடும்பத்துக்கு, எல்லா ஜென்மாவும் குடும்பத்துக்கு போய் சம்சாரத்து பின்னாடியே போய் சம்சாரின்னு ஒரு பட்டத்தை வாங்கிக்கிட்டு செத்து போகிறான். யாருக்காவது தெரியுமா முதலிடம் இறைவனுக்குன்னு? யாருக்காவது தெரியுமா இறைவன் முதலிடம் இறைவனுக்குன்னு? யாருக்காவது தெரியுமா? 5% தான் தெரியும். 95% நம்ம வாழ்க்கையில் பிரதான டயத்தை, ப்ரைம் டயத்தை இறைவனுக்கு கொடுக்கணுங்கிற அறிவு இல்லவே இல்லை. இந்த அறிவு யார் கொடுப்பானா? குரு தான் கொடுப்பாங்க. குருவே உனக்கு கிடையாது. குரு ஏன் கிடையாதுன்னா, உனக்கு புண்ணியமே இல்லை, புண்ணியமே செய்கிறதில்ல, உனக்கே பத்தலை. சரி, புண்ணியம் இல்லை, அடி உத வாங்குறிய, உனக்கு வலிக்குது, அப்புறமா நான் மறந்துடுவேன். நல்லா அடிங்க. நான் கொஞ்சம் நேரம் அடி வாங்கிட்டேன்னா ஒருத்தன் சொல்லுவோம், அவனுக்கு காமெடி பண்ணும். கொஞ்சம் நேரம் அடிச்சுனாண்டா, இவ்வளோ அடிக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட சொன்னேன். கொஞ்சம் நேரம் அடித்து அடி வாங்கினா அப்புறமா மறந்து போயிடும், அப்புறமா ஒன்றும் தெரியாது, பழகிடும். அப்படி தானே இருக்கான். எரும மாடு தோல், செக்கு மாடு, எத்தனை வாட்டி சொல்லு அது செய்கிறது தான் செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? அது பேர் என்ன? அதுக்கெலாம் உபதேசம் பண்ணலாமா? முக்திக்கு கையெழுத்து போடலாமா? கையெழுத்துலாம் போட மாட்டோம். அப்புறம் நம்மளை போஸ்டிங்களே தூக்கிடுவாங்க. ஏன்னா கேடு கட்டதெல்லாம் அனுப்பி விட்ற, உனக்கு இந்த கையெழுத்து போடுற வசதி இது கொடுத்ததுனால தானே முதல்ல உன் போஸ்ட்டை தூக்குறேன் பாருன்னு தூக்கிடுவார். நமக்கே ஆபத்தாயிரும். புரியுதில்ல ஏன் பயப்படுறாங்கன்னு? குருவெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்க முக்தி மோட்சம்லாம் அவங்க விரும்புறதில்ல. அவங்க விரும்புறதுலாம் என்ன? பரோபகார்த்தம். எஞ்சிருக்கிற நாட்களில் ஏதாவது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அறிவு வேணும், முக்திலாம் வேணும் தான். நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, நான் பரோபகாரத்தை செய்கிறேன். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. முதலிடம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த இறைவன் தான் முதலிடங்கிற அறிவு ஏன் வரமாட்டேங்குது? இறைவன் என்ன காசு கொடுப்பாரு? இறைவன் என்ன மாத்திரை வாங்கி கொடுப்பாரு? இறைவன் ரேஷன் கார்டு வாங்கி கொடுப்பாரு? இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க, கோயிலுக்கு போனால் உனக்கு எல்லாம் வந்து கொட்டுமான்னு கேட்டுச்சான். நம்ம சிஷியனை ஒய்ஃபு கேட்டுச்சான். ஆமாம்மா கொட்டை தான் செய்யும். உனக்கு கை கால் இருக்குது, வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். கை கால் போச்சுன்னா
கை கால் இருக்குது, அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. கை கால் போச்சு, என்ன பண்ணுவ? எங்கே போவ? எங்கே போவ? எங்கேயும் போக முடியாது. முருகா என்னை காப்பாற்று, அங்கே தான் வரணும். இப்போ சில பேர் 3:30 மணிக்கெலாம் சில பேர் வராங்க இந்த காரியம் ஆகிற வரைக்கும். அப்புறமா காலை வாரி, முருகன் காலையே வாரி விட்டுறது. ஏன்னா ஒரு காமெடியாக இருக்குது, செம காமெடியாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதெல்லாம் பேச வைக்கிறான், இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாம் தலையெடுத்து என்ன பண்ணுறது? குரு ஏக்கம், குரு லட்சியம், ஒரே லட்சியம். புரிஞ்சுங்க, இதெல்லாம் மந்திரமாக வருது. இதெல்லாம் ஜி வந்து ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. ஆனால் மந்திரம் இப்போ தான் வருது. தேவண்ணே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? ஏக்க குரு, கந்த குருன்னு எப்போ சொல்கிறோம்? இன்னைக்கு சொல்கிறோம். சொல்ல பாருங்கள், குரு ஏக்கம், ஆத்மா ஒன்று, லட்சியம் ஒன்று தான். மகக உலகம். எதுக்கு போகிற? எந்த உலகத்துக்கு போகிற? பிரம்மலோகத்துக்கு போறியா? பூகு புவக சுவக மகக ஜனக எதுக்கு போகிற? சொரூபத்துக்கு போகிறேன்னு சொல்லணும். என்னுடைய இருப்பிடம் எது? சொரூபம், சத்து, அங்கே போகிறேன்னு சொல்லணும். சத்து சொரூபம்னு பேர். அதுக்கு உலகம் கிடையாது, அதுவே உலகம். அதுக்குள்ளே தான் எல்லா மகக ஜனகெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு திரும்பி திரும்பி வருவேன். சொர்க்கம்னா என்னது? நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நீ நினச்சதெல்லாம் நடக்கும். இப்போ என்னெல்லாம் ஆசைப்பட்டா அதே மாதிரி வாழ்க்கை அமையும், ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் சரி எல்லாம் விசா முடிஞ்சு போச்சு, பணம் கொண்டு வந்தெல்லாம் செலவு பண்ண, ஹோட்டல் பணம் இவ்வளோ கட்டணும், அதுக்கு இவ்வளோ கட்டணும், அதுக்கு அவ்வளோ கட்டணும்னா கையில் கம்மியாக இருக்குன்னா கீழே இறங்குன்றான். அவ்வளோதான் பாயிண்ட்டு. அங்கேயே இருக்க முடியாது. சொர்பத்துக்குள்ளே போனால் உங்கள் இஷ்டம். நீங்கள் இருக்கந்தா இருக்கலாம், பூலோகம் வரந்தால் வரலாம், பரபகார்த்தம் பண்ணுறதா பண்ணலாம், வேதா கிளாஸுக்கு போகலாம், தியானம் பண்ணலாம். அதனால் தேகம் ஒன்று தான் இருக்கணும். அகண்ட ஏக்கரசம் தேகம், உடம்பு. அகண்ட ஏக்கரசம் மனமும் ஒன்று தான் இருக்கணும். சித்தம், சித்த சுகம், ஒரே சுகம், ஆனந்தம், பிரம்மானந்தம். அதுக்குள்ளே எல்லாம் அடக்கம், எல்லா ஆனந்தமும். அங்கேருந்து தான் எல்லா ஆனந்தமும் வருது. ஒரு இடத்துலேருந்து தான் எல்லா ஆனந்தமும் வருது. வாட்டர் எத்தனை இடத்துல இருக்கு? தோன்ற இடத்துலன்னு சொல்லக்கூடாது. ஒரு வாட்டருங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது மேகத்துக்கு போய் பல இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒன்றா சேரு. பேர் வாட்டர் தானே. அதுக்கப்புறம் நம்ம தானே கங்கா, யமுனா, சரஸ்வதி. அதில் ஒன்று தெரியுமா? கங்கா வந்து கங்கையில் மூழ்கினீங்கன்னா ஞானம், யமுனாவில் மூழ்கினீங்கன்னா பக்தி, நர்மதாவில் மூழ்கினீங்கன்னா முக்தி. நம்ம சொல்லுவோம்ல, பக்தி முக்தி சித்தி குடு முருகா அடியார்களுக்குன்னு. அது வந்து இந்த மூணு நதிக்கும் அந்த நோக்கத்தோடு தான் அதில் மூழ்கிறது தான். கங்கையில் மூழ்கினா ஞானம், முக்தி. யமுனையில் மூழ்கினா பக்தி, அன்பு. அது அறிவு, இது அன்பு. நர்மதாவில் மூழ்கினா ஆனந்தம், அதான் சித்தி. எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கிது. அப்போ என்ன உனக்கு இனிமேல் நடக்க வேண்டியது இருக்குது? அதுக்கிட்ட போய் 25 கிலோ தங்கம் கேட்டுறாத. உன்னை மூழ்குன்னு சொல்லி வேற எங்கேயாவது அனுப்பி விட்ருவோம். சரிதான்? அதனால் அங்கே போய் எது கேட்டாலும் கிடைக்குன்னு சொன்னாரே, இதை கேட்டு பார்ப்போம். சித்தம் சுகமும் ஒன்று தான், வித்யா ஒன்று தான், அவ்யய அது அழியாத பொருள் ஒன்று தான். அழியாத பொருள் பிரம்மங்கிற ஒன்று தான். அவ்யய அழியாதது. அகண்ட ஏகரசம் நித்தியம், நிலையானது, நிரந்தரமானது. நித்தியம் ஏகரசம் பரம், மேலானது ஒன்று தான். எது மேலானதோ அதுக்கு மேலே இருக்குது நம்ம போயிட்டுருக்கிறது. யாரை நோக்கி போகிறோமோ அது. 59வது வந்துட்டோம். ஒன்றே பரவி நிற்கிறது. அகண்டம் ஏகரசம் கிஞ்சித அகண்டம் ஏகரசம் பரம். இந்த பரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏகரசங்கிற அந்த பரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அகண்ட ஏகரசாத்து அந்நிய நாஸ்தி, வேறு எதுவும் வேறு எதுவும் இல்லை. ஏகரசம் ஒண்டிதான் அச்சிது அஸ்தி. நாசி ஷடானனம், வேறு எதுவும் இல்லை. முருகா, ஆறுமுகனே சொல்கிறார். குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடுறார். ஆறுமுக சடானன, வேறு எதுவும் இல்லை. முருகா
சண்முகா அப்படி சொல்கிறார். அகண்ட ஏகரசம் அகண்ட ஏகரசான் நாஸ்தி, வேறு எதுவும் இல்லை. அகண்ட ஏகரசம் நாகி, வேறு எதுவும் கிடையாது. அதையே திரும்ப திரும்ப அகண்ட ஏகரசாத் கிஞ்சித அகண்ட ஏகரசாத் அகம். அகண்ட ஏகரசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அகண்ட ஏகரசம் நானே, அகம் நானே. அகண்ட ஏகரசம் ஸ்தூலம், எதெல்லாம் நீ ஸ்தூலமாக பார்க்குறியோ அதுவும் அதான். அகண்ட ஏகரசம் சூக்ஷ்மம். அகண்ட ஏகரசம் வேத்தியம், அந்த ஏகரசத்தை அறிய வேண்டும். இப்போ ஏகரசம் அர்த்தம் முடிஞ்சிச்சா? சாந்தமாக இருக்கணுங்கிற ஒரு அர்த்தம் லௌகிகத்தில், பிரம்மத்தை மட்டுமே சிந்திக்கணும் ஆன்மீகத்தில். அது புரியுதா? இப்போ நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பரம்பொருளோட இருந்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ளே 9 ரசமாக மாறி மாறி வரும். ஆனால் நீங்கள் ஏகரசமாக இருப்பீங்க. வாழ்க்கை சூழல் 9 ரசத்தில் வரும், ஆனால் நீங்கள் ஏகரசத்தில் இருப்பீங்க. ஏன்? ஏகரசத்தில் இருக்கீங்க, அதனால் ஏகரசம். ஏகரசங்கிறது என்னது? சத்து ஏகரசமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, அதோடைய ஸ்வரூபத்தில் இருக்குது. அதோடைய ஸ்வரூபம் என்ன? அமைதி, ஆனந்தம். வேறு என்ன இருக்குது? அமைதி ஆனந்தம் தான் இறைவன். எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதுக்கு தொடர்பு கொள்ள மாட்டோம். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, முக்கியமாக நான் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை வேத்தியம், அகண்ட ஏகரசம் வேத்தியம், அறிய வேண்டும். அகண்ட ஏகரசோ பவான், அகண்ட ஏகரசம்தான் நீயும். முருகா, நீயும் அகண்ட ஏகரசம்தான். அகண்ட ஏகரசம் குஹ்யம், ரொம்ப ரகசியமாக இருக்குது. எங்கே இருக்கு? ஹிருதய குகைக்குள்ளே இருக்கு, புருவ மத்தியில் இருக்கு, எங்கும் இருக்கு. தொடர்பு கொள்ள இடம், ப்ளக் பாயிண்ட். ப்ளக் பாயிண்ட் எங்கேருந்து கரண்ட் எடுக்கலாம்? ஹிருதயத்துலேருந்து, புருவ மத்தியிலேருந்து, சகசிராரத்துலேருந்து எடுக்கலாம். அகண்ட ஏகரசம் குஹ்யம். அகண்ட ஏகரசம் ஆதி, ஆதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒன்று தான். அத்வைதத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது இந்த மந்திரம். சாங்கிய தர்ஷன் தான், ஆனால் வேதாந்தத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவன் மாயேன்னு சொல்லுவான், நம்ம அவன் பிறகுன்னு சொல்லுவான். ஒன்று இருந்துச்சும்பான், ஒன்றும் இல்லைம்பான். தான் வித்தியாசம். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தப்பு தானே? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது யார்? அதிலே முடிஞ்சு போச்சு. அகண்ட ஏகரசம் ஞாத்தா, யார் அறிபாவன் அறிகிறானோ அவனும் ஒருத்தந்தான், ஒன்று தான், அந்த ஒன்று தான். ஸ்திதிக்கு சூழல் மாறும், ஆனால் ஸ்திதி ஒன்று தான். அகண்ட ஏகரசம் ஸ்திதிக்கு நிலையும் ஒன்று தான். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தாலாம் ஸ்திதி தான். அகண்ட ஏகரசம் மாதா பிதா, அகண்ட ஏகரசம் பிதா, எல்லாம் அந்த பரம்பரையுடைய ஒன்று தான். பிராத்தா சகோதரன், பதிஹி கணவன். அகண்ட ஏகரசம் சூத்திரம். சூத்திரம்னா என்னது? கோர்க்கப்பட்ட, நம்ம எல்லாத்தையும் கோர்த்துருக்கல ஸ்பைடர். எனக்கு என்னமோ அந்த ஸ்பைடரை கடவுளாக பிரம்மமாக நம்ம நிதித்தியாசனம் பண்ணலான்னு தோணுது. ஏன் அப்படின்னா தோணுதுன்னா அதான் பாயிண்ட்டு. சென்டரில் பிரம்மம், அது ஒரு நெட்வொர்க் பண்ணி வச்சுருக்கு, அதுக்குள்ளே தான் நாமெல்லாம் இருக்கோம். அது யாரோட தொடர்பு கொள்ளுமோ எல்லாருக்கூடையும் தொடர்பு கொள்ளுது. ரத்தநாபோ, ரதத்தினுடைய நாபி போல் ஹப்பில் எல்லா ஆரங்களும் கோர்க்கப்பட்டது மாதிரி நடுவில் இந்த ஸ்பைடர் இருக்குது. அதுவே ஒரு பெரிய நெட்வொர்க் விரிக்குது, அதுவே அதை ஒடுக்குது, அதுவே அதை நிறுத்துது, மறுபடியும் சுருட்டுது, எல்லா வேலையும் பண்ணுது. அதுபோல் அது ஒரு சூத்திரம், அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு நூல். எல்லா நவரத்னங்களால் செய்யப்பட்ட மாலை ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. இத்தனை இருக்கும், 108 மணி இருக்கும். ஒரே ஒரு நூலை கட் பண்ணால் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அப்படி தானே? அகண்ட ஏகரசோ விராட், விராட்டும் ஒருத்தன் தான். காத்திரம், உடம்பும் உனக்கு. ஷிரக, தலையும் உனக்கு. அகண்ட ஏகரசம். அகண்ட ஏகரசம் அந்தரம், உள்ளேயும். அகண்ட ஏகரசம் பகிகி, உள்ளேயும் வெளியேயும் அவர் தான். அவருக்கு உள்ளே வெளியெல்லாம் கிடையாது.
நாம தான் என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டை காம்பவுண்டை கட்டி வச்சுட்டு என்னது நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், இப்போ நான் வீட்டு வாசலில் நிற்கிறேன், இப்போ நான் ரோட்டுக்கு வந்திருக்கேன், கடைக்கு போகிறேன் அப்படி சொல்கிறோம். அக்கண்ட ஏக்கரசம் பூரணம். அந்த அக்கண்ட ஏக்கரசம் எப்படி இருக்குது? பூரணமாக இருக்குது. அந்த அக்கண்ட ஏக்கரசம் அமிர்தம், அது இறக்காமல் இருக்குது, மரணமற்றே இருக்குது. அக்கண்ட ஏக்கரசம் கோத்திரம். கோத்திரம்னா எந்த குரு பாரம்பரியத்தில் வந்திருக்க வம்சத்தினுடைய பேர் வைப்பாங்க. அங்கெல்லாம் நார்த்தில் எல்லாம் உங்கள் பேரை போட்டு அந்த குடும்பத்துடைய பேர் வைப்பாங்க. அந்த குடும்பம் பெருசாக சாதிக்கும். இப்போ அமர்த்தியா சென் ஒருத்தர் இருந்தாரா, அமர்த்தியா சென், சென்னுங்கிறது அந்த ஃபேமிலி பேர். அவர் நோபல் பரிசு வாங்கினார்னு நினைக்கிறேன் எக்கனாமிக்கில். அது மாதிரி சென்னு முடியும் குடும்ப பேர். ஷர்மா, அது மாதிரி குடும்ப பேர் அதெல்லாம் வரும். தொழில் பேர் அதெல்லாம் வரும். கோத்திரம், கோத்திரம் வம்சப்பெயர். அக்கண்ட ஏக்கரசம் கிரகம், வீடு, வீடு பேர், அதான் பிரம்மஸ்வரூபம். அகண்ட ஏக்கரசம் கோப்பியம், ரகசியமும் ஒன்று தான். சசி, சந்திரனும் ஒன்று தான். தாரா, நட்சத்திரங்களும் ஒன்று தான், அதான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ரவி, சூரியனும் ஒன்று தான், ஸ்ப்ளிட்டாக இருக்குது. க்ஷேத்திரம், இடமும் ஒன்று தான். ஷமா, மன்னிக்கும் மனோபாவமும் ஒன்று தான். அது வரைக்கும் இருக்கட்டும். 67 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரே விஷயத்தை இத்தனை முறையில் சொல்லுது பார்த்தீங்களா, ஒரே விஷயந்தான். ஏகம் பிரம்மம், ஏகமேவ அத்வதீயம், சதேவ இதமக்ர ஆசித் சௌமியே. சௌமியே, சௌமியமானவனே, ரம்யமானவனே, அழகானவனே. தன்னுடைய குழந்தைய பார்த்து சொல்கிறார். நச்சிக்கு ஸ்வேதகேத்துக்கிட்ட சொல்கிறார், அப்பா சொல்கிறார், ஆருணி உத்தாலக்க நினைக்கிறேன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சௌமிய இதமக்ர ஆசித், இதம் இங்கே, அக்ர ஆரம்பத்தில், சத்தியேவ, சத்தியேவ சத்து மட்டும்தான் இங்கே முதலில் இருந்தது, ஆசித். அத்வதீயம், ஏகமேவ அத்வதீயம், ஒன்றே, ஒன்றாக, ஒன்று மட்டுமே இருந்தது, இரண்டற்று இருந்தது, ஒன்றாக இருந்தது, இரண்டற்று இருந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தைக்கு இத்தனை மந்திரத்தை வேலை மனக்கிட்டே ரிஷிகள் எழுதியிருக்காங்க. எத்தனை லைன் தெரியுமா? 51லேருந்து 67 வரைக்கும் 17 மந்திரம் பார்த்துருக்கோம். எல்லாம் ஒரு லைன், புரியுதா? நாளைக்கு 68 நாளைக்கு பாருங்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.